வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு ட்ரேடிங் எக்ஸிக்யூட்டிவ். இந்த வீடியோவில் இன்னைக்கான மார்க்கெட் எப்படி இருந்தது, இன்னைக்கான மார்க்கெட்டில் நம்ம ட்ரேட் எடுத்தோமா, நாளைக்கான மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத ரொம்பவே டீட்டெயில்டாக பார்த்துடலாங்க. நீங்கள் இப்போ தான் இந்த வீடியோவில் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் ஸ்டாக் மார்க்கெட் பற்றின முக்கியமாக ட்ரேடிங் பற்றின A to Z எல்லா விஷயங்களையுமே நம்ம அப்லோட் பண்ணிருக்கோங்க. வீக்லி ஒன்ஸ் புதிய புதிய ஸ்ட்ராட்டஜி வீடியோஸும் டெய்லியும் மார்க்கெட் அனாலிசிஸ் ப்ரெடிக்ஷன் வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு பதிவுமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இப்போ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்னைக்கான மார்க்கெட் நல்ல ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆனிச்சு. கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் பார்த்தோம் அப்படின்னா நல்லா மேலே வந்துச்சு. அதுக்கப்புறம் நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர். இன்னைக்கான மார்க்கெட் முடிகிறப்ப பார்த்தோம் அப்படின்னா நெகட்டிவ்ல நல்லாவே வந்து ஃபாலோ ஆகி தான் க்ளோஸ் வச்சிருக்கு. நேற்று வீடியோலேயே நான் தெளிவாக சொல்லியிருந்தேன், நம்ம மார்க்கெட் வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கும் அப்படின்ட்டு. நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டியில் ஹெவியான ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருந்திருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், கேப் டவுன், அதுக்கப்புறம் பாருங்கள் நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரில் அப்படியே பேங்க் நிஃப்டி வந்து கீழே வந்திருக்கு. ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன்னா அது எக்ஸாக்டாக இன்னைக்கான மார்க்கெட்லேயுமே ஹேப்பன் ஆகிருக்கு. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் தான். $100 அப்படிங்கிற ப்ரைஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பர் பேரலுக்கு. ஒரு பேரலோட ரேட்டு பார்த்தோம் அப்படின்னா $100 ரீச் பண்ணிடுச்சு. ஆக்சுவலாக போன வாரத்தில் $90 ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. 94 வந்துச்சு, 96 வந்துச்சு, அதுக்கப்புறம் இப்போ $100 பர் பேரலுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதனால தான் இன்னைக்கு நம்ம மார்க்கெட் கேப் டவுனில் ஓப்பன் ஆகி நல்லாவே ஃபாலோ ஆயிருக்கு. அண்ட் இன்னமுமே ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை ஓப்பன் பண்ணவே இல்லை ஈரான். இன்னமுமே பார்த்தோம் அப்படின்னா பீஸ்டாக்ஸ் போய்கிட்டு தான் இருக்கு, அமைதி பேச்சுவார்த்தை போய்கிட்டு தான் இருக்கு. ஆனால் இன்னமுமே ஒரு முடிவு வந்து எடுக்கல, டெசிஷன் எடுக்கல. இன்னமுமே அன்சர்டனிட்டிஸ் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கு. ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டே பை டே இப்போ ஒரு பாஸ்ட் 3 டேஸாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. அதை நம்ம மார்க்கெட்டில் பார்க்கலாம், நல்லாவே ரிஃப்ளெக்ட் ஆகுது. இன்வெஸ்டர்ஸோட சென்டிமெண்ட் எல்லாமே வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. நல்லாவே வந்து அவங்க பேனிக்கில் இருக்காங்கன்றது நமக்கு தெரியுது. எஃப்ஐஸோட ஆக்டிவிட்டிஸை பார்த்தோம் அப்படின்னாலே, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னாலே மார்க்கெட் எப்படி மொமெண்டம் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஏன்னா அப்படி தான் நம்ம மார்க்கெட்டுமே இப்போ மொமெண்டம் கொடுத்துட்ருக்கு. அண்ட் இன்னைக்கான மார்க்கெட்டில் என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக டீட்டெயில்டாக பார்த்துடலாங்க. நிஃப்டியில் வந்து நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருந்துச்சு. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியில் அதை விட செல்லிங் ப்ரெஷர் இருந்துச்சு. இன்னைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி 852 பாயிண்ட்ஸ் வந்து சென்செக்ஸ் ஃபாலோ ஆயிருக்குங்க. 1% மேலே நல்லாவே ஃபாலோ ஆயிருக்கு. நிஃப்டி கூட 1% ஃபாலோ ஆகல, ஆனால் சென்செக்ஸ் வந்து 1% மேலே ஃபாலோ ஆயிருக்கு. 852 பாயிண்ட்ஸ் ஃபாலோ ஆகி 77,664 க்ளோஸ் வச்சிருக்கு. நிஃப்டி 50 பார்த்தோம் அப்படின்னா 205 பாயிண்ட்ஸ் ஃபாலோ ஆகி 24,173 க்ளோஸ் வச்சிருக்கு. 24,500க்கு மேலே இருந்தது, இப்போ 24,200க்கு கீழே இருக்கு. 300 பாயிண்ட்ஸ்க்கு மேலே ஹெவியான செல்லிங் ப்ரெஷர் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து நம்ம மார்க்கெட்டில் இப்போ நடந்துட்டு இருக்க ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ அதுவுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில ஸ்டாக்ஸோடது நல்லா வருது, ஒரு சில ஸ்டாக்ஸோடது கொஞ்சம் நெகட்டிவாக வருது. ஸோ அதனாலையுமே நம்ம நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே வாலட்டைலாக இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கான மார்க்கெட்டில் செக்டோரல் வைஸ் ட்ரேடான இண்டிசஸில் பார்த்தோம் அப்படின்னா ரியாலிட்டி செக்டார், ஆட்டோ செக்டார் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஹெவியான செல்லிங் ப்ரெஷரில் இருந்திருக்கு. இதுவே மேலே வந்து செக்டார் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேர் ஸ்டாக்ஸ் மட்டும்தான் வந்து நல்லாவே மேலே வந்திருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய நாட்களில் பிரெண்ட் க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து $105 பர் பேரலுக்கு போகக்கூடும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதோட பயமுமே நம்ம மார்க்கெட்டில் இன்னுமே இருந்துட்டு இருக்கு. குளோபல் மார்க்கெட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுமே வந்து ஃபாலோ ஆகிக்கிட்டு இருக்காங்க. யூரோப்பியன் மார்க்கெட்ஸுமே பார்த்தோம் அப்படின்னா நெகட்டிவாக தான் ஓப்பன் ஆகியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்லைட்டாக ஃபாலோ ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜப்பானோட நிக்கியுமே பார்த்தோம் அப்படின்னா 1% பக்கம் ஃபாலோ ஆயிருக்கு. மோஸ்ட் ஆஃப் த குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஹெவியான செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்காங்க. ஏன்னா க்ரூட் ஆயில் அப்படிங்கிறது உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளாலையுமே கன்சியூம் பண்ணுற ஒரு கமாடிட்டி. ஸோ அதனால தான் உலக மார்க்கெட் எல்லாமே வந்து ஒரே மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இந்தியன் மார்க்கெட் ஃபாலோ ஆகுதா அப்படின்னா உலகத்தில் இருக்க அதர் மார்க்கெட்ஸுமே வந்து ஃபாலோ ஆகுறாங்க. ஏன்னா ட்ரம்ப்புமே பார்த்தோம் அப்படின்னா இன்டெஃபினைட் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. இன்டெஃபினைட் அப்படின்னா எந்த ஒரு டேட்டையுமே குறிக்காது, எப்போ வேணா இருக்கலாம் அப்படிங்கிறத அதோட அர்த்தம். அப்படி இருக்கப்ப எப்போ அப்படிங்கிறது தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய ஒரு பயத்தை தான் வந்து கிரியேட் பண்ணும் இன்வெஸ்டர்ஸ் மத்தியில். ஸோ அதனால தான் நம்ம மார்க்கெட் வந்து
நல்லா மேலே வந்த மார்க்கெட் இப்போ வந்து ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. இது வந்து எப்போ சரியாகும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. அண்ட் இன்னைக்கான மார்க்கெட்டோட டாப் கெய்னர்ஸ் அண்ட் லூசர்ஸை பார்த்தலாம். டாப் கெய்னர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டாக்டர் ரெட்டி, சிப்லா, இவங்க ரெண்டுமே வந்து ஃபார்மா ஸ்டாக்ஸ். அதுக்கப்புறம் ஜியோ ஃபினான்ஷியல், அதானி என்டர்பிரைசஸ், கோல் இந்தியா, அப்போலோ ஹாஸ்பிட்டல், அதானி போர்ட்ஸ், இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து டாப் கெய்னர்ஸ் இருந்திருக்காங்க. டாப் லூசர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கான மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ட்ரெண்ட் வந்து நல்லா ஃபாலோ ஆயிருக்கு. ஸ்ரீராம் ஃபினான்ஸ், டெக் மஹேந்திரா, பஜாஜ் ஃபின்சர்வ், இன்ஃபோசிஸ், எஸ்பி லைஃப் இன்சூரன்ஸ், டிஎம்பிவி, எம்என்டம், ஐடி ஸ்டாக்ஸ் நல்லாவே ஃபாலோ ஆயிருக்காங்க. அதர் தென் தட் பேங்கிங் ஸ்டாக்ஸ், ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ் நல்லா ஃபாலோ ஆயிருக்காங்க. ஸோ இன்னைக்கான மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு மிக்ஸ்டாக இருந்துச்சு. 1:1 அப்படிங்கிறது அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ, சரிங்களா? அண்டு நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலில் லைவ் மார்க்கெட்டில் அப்டேட்ஸ், கைடன்ஸ், சப்போர்ட் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் என்னென்னலாம் ட்ரேட் எடுக்கிறேனோ நம்ம டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணிட்டு தாங்க எடுப்பேன். நீங்கள் நம்ம கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு வெயிட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நம்ம கோர்ஸ் டீட்டெயில்ஸ், என்னோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்ஸ் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்ஸை கேட்டிங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கிறிஸ்டல் கிளியரான கிளாரிட்டி கிடைக்கும் நம்ம கோர்ஸ் எந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்கும் அப்படின்ட்டு. அண்ட் இன்னைக்கான மார்க்கெட்டில் நம்ம எந்த ஒரு ட்ரேடுமே எடுக்கல. ஆக்சுவலாக நேற்று வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் ஓட் பண்ணிட்டு வந்துட்டு என்ட்ரி கிடைச்சா மட்டும்தான் நான் என்ட்ரி எடுப்பேன் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ஓட் பண்ணிட்டு வரதுக்கே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நமக்கு என்ட்ரியுமே கரெக்டாக கிடைக்கல. அண்ட் சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இன்னைக்கு. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருந்ததுனால நான் எந்த ஒரு ட்ரேடுமே எடுக்கல. நெக்ஸ்ட் இன்ஸ்டியூஷன்ஸோட ஆக்டிவிட்டிஸ் பார்த்துடலாம். இன்னைக்கான மார்க்கெட்டில் டேட்டா வந்துருச்சு. எஃப்ஐஸ் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்குமே 3254 கோடி வந்து செல் பண்ணியிருக்காங்க. டேஐஸ் பார்த்தோம் அப்படின்னா 941 கோடி வந்து பை பண்ணியிருக்காங்க. ஸோ நாளைக்கான மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்க. அதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்துடலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு 2 நாளைக்கு முன்னாடி புட் ஆப்ஷன் சைடு இருந்துச்சு. நம்ம வீடியோ நீங்கள் ரெகுலராக பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா அப்படியே சேஞ்ச் ஆகி கால் ஆப்ஷன் சைடு அதிகமாகிட்டு இருக்கு. நமக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோன்னா 24,000 அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. அதை கீழே பிரேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஒருவேளை கீழே பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா 24,000 அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். இப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 24,200, அதுக்கப்புறம் 24,500 அப்படிங்கிறது தான் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதான் மேஜரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். நீங்கள் இன்னும் இந்த லெவல்ஸை மார்க் பண்ணல அப்படின்னா மறக்காமல் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு லெவலுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான லெவலுங்க. எங்கே என்ட்ரி எடுக்கணும், எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கணும், எங்கே டார்கெட் வைக்கணும் அப்படிங்கிறது மிக தெளிவாக காமிச்சிரும். இது பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸு. ஸோ மறக்காமல் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நாளைக்கான மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ இன்னைக்கான மார்க்கெட் வந்து நமக்கு கேப் டவுன் ஓப்பன் ஆனிச்சு. நான் சொல்லியிருந்த மாதிரி ஒரு செல்லிங் ப்ரெஷரில் இருந்துச்சு. அண்டு இன்னைக்கான மார்க்கெட்டில் எஃப்ஐஸ் வந்து செல் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ நாளைக்கான மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ட்ரேட் பிளான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மார்க்கெட் கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் கீழே வரும். எது வரைக்கும் வரும் அப்படின்னா கரெக்டாக 24,000 வரைக்கும் வரும், சரிங்களா? இதுதான் லெவல். 24,000 வரைக்கும் வரும். இதில் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஒருவேளை 24,000க்கு கீழே ஓப்பன் ஆகுது அப்படின்னா 24,000 அப்படிங்கிற லெவலே ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். அண்ட் ஒருவேளை ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிறதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்குது. எந்த ஒரு நியூஸுமே வராமல் இருந்துச்சு அப்படின்னா பாசிட்டிவாகவும் சரி நெகட்டிவாகவும் சரி நியூஸ் எதுவும் வராமல் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, சரிங்களா? ஒருவேளை கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா நம்ம மார்க்கெட் வந்து ஸ்லைட்டாக மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா பாசிட்டிவ் நியூஸ் வந்தால் மட்டும்தான் கேப் அப்பில் ஓப்பன் ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணி ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிறதுக்குமே சான்சஸ் இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த 24,000 வரைக்கும் வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நாளைக்கான மார்க்கெட்டோட ட்ரேட் பிளான். நீங்கள் எந்த ஒரு ட்ரேட் எடுத்தாலும் சரி கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ உங்களுக்கு தெளிவாக ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாரெல்லாம் ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. மீண்டும் இன்னொரு அற்புதமான பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.